இந்த சாதியவாதிகள் எவன்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஹீரோவாக இருக்கிறான் பாருங்க, ஊன்னு பேசுகிறாங்க. இவரெல்லாம் யார் கண்காணிக்கிறது? வெட்டுவான்னு தெரியல, அப்புறம் ஏன்டா நீ லவ் பண்ணுறான்றான் ஒருத்தன். போலீஸ் ஒன்றுமே பண்ணலை. வெட்டுனவனும் பாவன்னு ஒருத்தன் பேசுகிறான். அவன் வேலையே போயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, ஒருத்தன் உயிரே போயிடுச்சு. அதை பற்றி அவன் கவலைப்படல. அவன் உள்ளே போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்காக அவன் கவலைப்படுறான். இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். 2 தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு, ரொம்ப நேர்மையாக அவன் யாரையும் சொல்லாமல் ரொம்ப நேர்மையாக கருத்து சொல்லியிருக்கிறான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையாக சொல்கிறான். அவன் யாரையும் மனசில் வச்சுட்டு பேசலை. அவனை மிரட்டி அந்த போஸ்ட்டை எடுக்க வச்சுட்டாங்க. நாம் சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கோம். நல்ல வேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதையெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை. இதை நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, தடுப்பு நடவடிக்கை. இதை நீ கண்காணிக்கணும், விழிப்போடு இருக்கணும். அங்கே டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும். கூட்டம் நடந்தால் அதை கண்காணித்து பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். 144 உத்தரவு போட்டு 151 கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிறோம் இல்லையா, இது முக்கியமானது. 2வது நிவாரண நடவடிக்கை. நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாமல் லவ் பண்ணிட்டு படுறாங்க, எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, பதுங்குறாங்க, போய் காவல் நிலையத்தில் கடந்து கதறாங்க, அழுகுறாங்க. ஆனால் விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல். விரட்டுது. அவங்கள நீங்கள் அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும். அதான் நிவாரணங்கிறது சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி யார் வந்து உண்ட புகார் கொடுக்குறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான், தனி இல்லத்தை உருவாக்கு, அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு. கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும். தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும். இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறான். இதெல்லாம் நடக்குதான்னா நடக்கல. ஏன்னா போலீஸ்காரனே அந்த புத்தியோட தான் இருக்கிறான். காக்கி சட்டை போட்டுக்கிட்டானே தவிர அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சாதி மாற மாட்டேங்குது. சாதி உளவியல் எப்படியாவது ஒருத்தன் யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க யூடியூப்ல. அவனை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருக்கிறான், ஆனால் அவன் சொல்கிறான் சாதி ஆணவ கொலை சரி அப்படின்னு பேசுகிறான். அதற்கடுத்து தண்டனை. இந்த 3 பரிந்துரைகள் தான். தண்டனை என்னன்னா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையை சார்ந்தவர்களோ மாவட்ட அதிகாரிகளோ பின்பற்ற தவறினால் போய் எஃப்ஐஆர், இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நான் போய் புகார் கொடுத்தா அந்த புகார் அவை வாங்கலைன்னா அந்த போலீஸ் மேலேயே 41A என்ற செக்ஷன் பிரகாரம் அவன் மேலேயே வழக்கு பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராக்ட் ஆக்ட் சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், சார் இவங்க ஃபேக்காக கொடுக்குறாங்க, பொய் புகார் கொடுக்குறாங்க, பணம் வாங்குறதுக்காக கேஸ் பொய் புகார் கொடுக்குறாங்க போலீஸே சொல்கிறான். உடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி போயிருங்க, கேஸ்லாம் போட முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்புகிறான். அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாத அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன். அதை தான் நாம் சொல்கிறோம். இப்போ டைரக்ஷன் இருக்கிறதுனால தானே சொல்கிறோம். இப்படி ஒரு டைரக்ஷன் இல்லைன்னு நம்ம பேச முடியாதுல்ல. இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேச முடியும். அதுதான் சட்டம் கேட்குறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததனால வன்கொடுமைகள் நடக்கவில்லையா? நடக்குது. ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் ஆணவ கொலைகள் நின்று விடுமான்னு கேள்வி கேட்குறான். நடக்கும். ஆனால் அந்த சட்டம் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு மாறும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் போலீஸ்ல போய் நாங்கள் ஃபைட் பண்ண முடியும். இந்த செக்ஷன்ல போடு, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண, அப்பதான் குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியும். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த டைரக்ஷன் இதற்கு மேல் விரிவாக விளக்கம் தேவைப்படாது என்று நான் கருதுகிறேன். இந்திய ஒன்றிய அரசுதான் தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் இதை வேடிக்கை பார்க்க வேண்டாம், அமைதி காக்க வேண்டாம். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துணிந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற தோழமையான வேண்டுகோள். பேரறிஞர் அண்ணா பெரியார் காலத்தில் அவர் முன்வைத்த
ஒரு சுயமரியாதை திருமணம் என்கிற நடைமுறையை அங்கீகரித்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் யார் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். அதை போலவே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த சாதி ஓட்டு போடாதோ இந்த சாதி ஓட்டு போடாதோ என்றெல்லாம் கணக்கு பார்க்காமல் சிந்திப்பதுதான் திராவிடியன் மாடல், சமூக நீதி பார்வை. எந்த சாதி ஓட்டு போடாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற துணிச்சல் தான் திராவிடியன் மாடல். அந்த துணிச்சல் தான் திராவிட மாடல். எத்தனையோ பல சட்டங்கள் அப்படி இயற்றப்பட்டு இருக்கின்றன சாதி எதிர்ப்புகளை மீறி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கும் பெருமளவில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த உரிமையோடும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. இது இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டிய பிரச்சனை. ராஜஸ்தானிலேயே இப்படி ஒரு சட்டம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் பிற்போக்குத்தனமான மாநிலங்களில் ஒன்றான ராஜஸ்தானிலேயே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வந்திருக்கிறது என்றால் முற்போக்கு அரசியலை பேசும் தமிழ் மண்ணிலும் இப்படி ஒரு சட்டம் தேவை 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 என்பதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த வெளிப்படையான வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டம் இயற்றுக, சட்டம் இயற்றுக, ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்றுக, சட்டம் இயற்றுக. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்று, சட்டம் ஏற்று. ஒன்றிய அரசே, பாஜக அரசு, ஒன்றிய அரசே, பாஜக அரசு, ஒன்றிய அரசே, பாஜக அரசு, ஒன்றிய அரசே, பாஜக அரசு. ஆணவ படுகொலைகள் மாநில பிரச்சனை அல்ல, மாநில பிரச்சனை அல்ல, தேசிய பிரச்சனையாகும். தேசிய பிரச்சனையாகும். இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற கொடூர குற்றங்களாகும். ஆணவ படுகொலை இந்தியா முழுவதும் நடக்கின்ற சமூக பிரச்சனையாகும். இந்திய அரசே, ஒன்றிய அரசு, பாஜக அரசே, பாசிச அரசு, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, தேசிய அளவில் சட்டம் இயற்று, உடனடியாக சட்டம் இயற்று, உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஏற்று தேசிய அளவில் சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, உடனடியாக சட்டம் இயற்று. இந்திய பெண்கள் ஆணையம், இந்திய சட்ட ஆணையம் காட்டி பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி சட்டம் இயற்று. இந்திய பெண்கள் ஆணையம், இந்திய சட்ட ஆணையம் அளித்துள்ள பரிந்துரைகளை பின்பற்றி சட்டம் இயற்று. இந்திய அரசே, ஒன்றிய அரசு, பாசிச அரசே, பாஜக அரசு, தூண்டாதே சாதி வெறுப்பு அரசியலை, மத வெறுப்பு அரசியலை